அந்த கர்த்தருடைய பந்தியை ஆயத்தம் இல்லாமல் எடுக்கிற ஒரு நிலைமை என்ன ஆகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் வியாதியா இருக்கிறார், அநேகர் நித்திரை அடைஞ்சோம்னா, நித்திரைனா முடிச்சு போச்சுக்காது. கர்த்தருக்கு அதான் இப்ப இருக்க கான்டெக்ஸ்ட் ஒரு கர்த்தருடைய பந்தி தான். அழகான பாட்டு இருக்குது இதில். அதாவது சொல்லுவாங்க, ஒரு உபதேசியார், ஒரு சபை உபதேசியார் என்ன பண்ணாரா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லை, அவருடைய சபையில் ஒரு மூப்பர் இருக்கார், என்ன எல்டர். இந்த உபதேசியாருக்கும் மூப்பருக்கும் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு ஏதோ வாக்குவாதம் வந்துருச்சு. வாக்குவாதம் வந்து கொஞ்சம் கோபத்தோட 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த உபதேசியார் இரவெல்லாம் தூங்கலையா. ஆண்டவர் சொன்னார், அடுத்த நாள் நீ தெருவந்து கொடுக்க போறிய, நீ மூப்பட்ட சண்டை போட்டிருக்கியப்பா. இரவெல்லாம் உறக்கமில்லாமல் இருந்த அந்த உபதேசியார் அதிகாலையிலே போய் அந்த மூப்பருடைய வீட்டுக்கு வெளியே நின்ன உடனே மன்னிப்பு கேட்கணும்னு எண்ணத்தோடு போகும்போது தானாக அந்த பாட்டு வந்துச்சான். என்ன பாட்டு? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்படி போகும் இந்த பாட்டு. கர்த்தரின் பந்தியில் வா, அவர் அழைக்கிறார். இருவரும் ஒருவரப்பட்டாங்க, சமாதானமானாங்க, தைரியமா தேவ சமூகத்துக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சண்டை போட்டுட்டு இங்கே வந்து கம்யூனிட்டிக்கு வரக்கூடாது. ஆனால் அதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தருடைய பந்தி என்னவற்று போகக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு வெளியே அடைச்சி போட்டு வந்து இங்கே எடுக்கக்கூடாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கிறார். குணப்படுத்தாலும் பேசுகிறார். வெறும் சிகரெட் மட்டும் பாவம் இல்லை, இன்னும் அநேக ரகசிய பாவங்கள் இருக்கு. செல்போன் கொண்டு இருக்கு எல்லாம். அநேகருக்கு முதியெல்லாம் படாட வச்சு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எல்லாம் எவ்ரிதிங் அவைலபிள் இன் செல்போன். ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நீ வசனம் பார்க்கறியா வேற ஏதாவது பார்க்கறியா, கர்த்தர் பார்க்கல. நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற சபையில கீழே போதகர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பால்கனியில் பசங்க மொபைலில் விளையாடி இருக்கிறாங்க. அவ்வளவு வேதனை யோசிச்சு. இதுதான் கர்த்தர் ஆசைப்படுறது, கர்த்தரை அவமதிக்கிறது. அந்த நிலையோடு வந்து திருமணத்தை எடுக்கும் போது கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் தினேன் ஐயா ஒரு பேர் சொன்னாங்க, ஜெபிக்கிறதுக்காக போனாங்களாம். போனால் ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவர் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையிலே அவர் ஏதோ சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிறவர் அதை வியாக்கியானப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு. ஆனால் தினகரன் ஐயாவுக்கு அந்த ஆவியை பகுத்தறி திரும்பி இருந்தபடினாலே அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இவருக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மனிதனுக்குள்ளே நான் ஏன் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுறது தான் அந்த அந்நிய பாஷையின் உண்மையான அர்த்தம். அந்நிய பாஷை பேசிட்டா உடனே எல்லாம் நினைச்சிடாதீங்க. அந்நிய பாஷை பக்தி நிறுத்திக்காய் கொடுக்கப்படும். ஆனால் உன் வாழ்க்கையை தாறுமாறாக நடத்திக்கிட்டு அந்நிய பாஷை பேசினா உனக்கு ஐயோ ரொம்ப ஆபத்துங்க. நான் சொல்ற பரிசுத்த ஆவியானவரோட விளையாடக்கூடாது. தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பந்தியில் வரும்போது ஒரு பயம் நடுக்கம் இருக்கணும். இட்ஸ் நாட் கேஷுவல். நடப்போறோம் இல்லைங்க. பெரிய மாலை பந்தி எடுப்பதற்கு முன்பாகவும் நீ சுத்திகரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நான் அது குறிப்பிடணும். வேகமாக கடந்து போகணும். வாசியுங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 2:17. சொல்லாமா? பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வையில் நல்லவன். அப்படியா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவர் பாவியின் மேல் அனுதினமும் செனக்கொள்கிறது. பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பொறுமையோடு இருக்கிறார். இப்படியா மனந்தரப்பட்டோம். அது மட்டும் இன்னொரு காரியத்தை இதை சொல்லுகிற மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நீதிமானா இருக்க மனுஷன் சின்ன தப்பு பண்ண கூட கர்த்தர் சின்ன ஒரு டக்குனு அடி அடிக்கிறார். அப்பதான் ஒரு கோபம் வரும். என்னடா இதுக்கு போய் தண்டனையா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. 2 வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சிக்ஷை, 2வது நியாய தீர்ப்பு. சிக்ஷை யாருக்கு? உங்க குழந்தைகளுக்கு. உங்க பையன் தப்பு பண்ண என்ன பண்றீங்க? ஒரு பேரப்படுத்த அடி அடிக்கிறீங்க. பையன் விட்டு ஓடியா போயிடுவான். பிறப்பை கையாளாதவன் தன் மகனை பயக்கிறான். அப்போ யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்ட் வித் சில்ட்ரன். அதே போலவே ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
எபிரேயர் 12:5-11 சிக்ஷைன்னா என்ன நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. வாட் இஸ் சாஸ்டைஸ்மென்ட்? தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கணும். அதே போல கர்த்தர் சிக்ஷிக்கிறான் எதுக்காக? நாம் திருந்தி வாழ்வதற்கு. அதான் இங்கிலீஷ் அழகா சொல்லுவாங்க, the punishment should be corrective one, not to penalize a person. ஒரு ஆளுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான்னா அவன் திருந்தணும், அதுக்கு தான் தண்டனை. அப்போ கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிக்ஷை கொடுக்கிறார். தாவீது பாவம் செய்தார், பயங்கரமான சிக்ஷை அவர் கிடைச்சது, ஆனால் கர்த்தரை தள்ளி விடவில்லை. சவுல் பாவம் செய்தால் தள்ளிட்டார் ஆண்டவர். பிரியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தரை பொல்லாப்பு செய்யறவனுக்கெல்லாம் தொட போறான்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஆண்டவரை வேதனைப்பட்டு ஏற்கனவே ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்போ ஒருவேளை இதுவரை அவன் ஆண்டவர் அறியாத மனிதன் சபைக்கு வரலாம், சில தவறுகள் வாழ்க்கையில் இருக்கலாம், கர்த்தர் பொறுமையோடு தான் அவன் இருப்பார். அவர் லார்ட் இஸ் ஆல்வேஸ் ஹேவ் தட் ஆட்டிடியூட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதே சமயத்தில் நல்ல விசுவாசி ஒரு சின்ன தப்புப்பட்டா கூட ஒரு அடி கொடுப்பார். ஏன்னு கேட்டால் அவர் இன்னும் ஒரு பரிசுத்தமாகணும். நாம் விழுப்புரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லெவல் யாருமே அச்சீவ் பண்ணல. அல்லேலூயா. அவரை முகமாய் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் எல்லாமே சரியாகும். 95, 96 அப்படிதான் இருக்கும். அந்த 100ன்றது எப்போ வரும்னு அவர் பார்க்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு காரியம் செய்கிறேன், பின்னாவளை மறந்துடுறேன். பின்னாவளை என்னது? இதுவரை நான் செய்த கிரியைகள், நற்கிரியைகள், ஊழியர்கள், அதை நான் சொல்லி பெருமை பாராட்டவில்லை, அதை பார்த்துட்டு முன்னாள் வழி இன்னும் நான் ஓடணுமே. ஸ்டில் ஐ ஹேவ் டு ரன். பெரியமான பிள்ளை அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் நாம் பரிசுத்தத்திலே வளர முடியும். கர்த்தர் தண்டித்தார். நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். தாய் நீதிமான் குட்டினா நல்லதுன்றார். அப்படின்னு அர்த்தம், நீதிமான் என்னை குட்டினா கூட அது என்னைய போல இருக்கான், என்னை சீர்திருத்தப்பட்டது. கர்த்தர் நம்மை ஒருவேளை செஞ்சு திருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. தாவீது பாவம் செய்தான், கர்த்தர் அடித்தார், ஆண்டோடு ஓடி போகல, தேவ சமூகத்தில் இருந்தான், அழுத்தான், தண்டனைகளை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க. அதனால பொல்லாப்பு செய்கிறவங்க கர்த்தர் நல்லவன் தயவு சொல்லாதீங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முடிந்தால் அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க. மற்றபடி கர்த்தாவே அவரை தண்டின்னு ஜெபம் பண்ணிடாதீங்க. நம்முடைய வேலை என்னது? பரிந்து பேசுகிற வேலை. அதுதான் புரிந்து கொள்ளப்படும். சாத்தான் என்ன பண்ண குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தயவாய் மன்னித்து கொண்டு இருப்பார். அவர் மன்னிக்கணும். நடுவில் யார் இருக்கணும்? நாம தான் மத்தியஸ்தர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே தெரியாமல் செய்கிறாங்கன்னு சிலுவையில் தொங்கியத்தில் சொல்றார், பிதாவைகளுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அந்த ஒரு ஜபத்தை அவர் பண்ணலன்னு சொன்னால் ஒரு பயலுக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. 53 வாசிக்கிறோம். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது அவருக்கு ஆத்மாக்களை கொடுக்க கொள்ளை பொருள். அதை ஞாபகம் வச்சுங்க. நாம் கொள்ளை பொருளை சேர்க்கணும். என்ன கொள்ளை பொருள்? ஆத்மாக்களை சேர்க்கணும்னு சொன்னால் அக்கிரமக்காரர்கள் நம்மளை வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. Pray for the people who are wicked. எந்த மனுஷனையும் பிரகாசம் ஒளி இயேசுனால் அந்த மனிதனை இயேசுவை கொண்டு வருவதே உங்களுக்கு பொறுப்பு ஏற்படும். ஆக தெரியுமா, கர்த்தரை வருத்தப்படுத்த வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு பேசுறேன். நான் நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரன் கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் சீரழித்து போனான், திரும்பி வரான், அவனை அரவணைக்கிறாரு, குழுப்பாட்டுறாரு, என்னென்னோ பண்ணுறாரு. மூத்த குமாரன் என்ன சொல்கிறான்? சீக்கிரத்தை எல்லாம் அழிச்சு போட்டான். அவனுக்கெல்லாம் என் நண்பர்களோடு சந்தோஷமா இருக்கிறது ஒரு ஆட்டு போய் கொடுக்கலையே. அவர் என்ன சொல்றாரு? மகனே, என்கிட்ட எல்லாம் ஒன்றுதான் இருப்பா, என்ன பர்மிஷன் நீ கேட்கணும். வை பர்மிஷன்? இது உன்னுடைய வீடு, உன்னுடைய பொருள், எடுத்துமே கூட நீங்க அநேக என்ன தப்பா நினைச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. மறந்து போகாது. அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அவர் இருந்த விருப்பங்களை அருள் செய்வார். எப்ப பார் உணவிட்டே இருந்தா எதுவும் கிடைக்காது. எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி துதியுங்கள். கர்த்தரை வருத்தப்படுத்தாதீர்கள். 5வது குறிப்பு, ஒரு 2 குறிப்பை முடிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:7.
இல்லை இல்லை, நீங்கள் அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க. அதாவது கட்டளை விட்டு விலகி போகிற மக்களை பார்த்து சொன்னால் திரும்பி வாழ்கிறார். கட்டளைகள் என்னன்னு தெரிஞ்சாதானே. ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன பண்ணுறது? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், அதனால் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. முதல்ல யூ ஷுட் நோ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நீ அனுதினம் வாசித்து இருதயத்தில் வைத்துக் கொண்டால் அப்பதான் தெரியும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி. அனுதின மன்னாவாகிய வசனத்தை வாசிக்க வேண்டும். எப்படி அனுதின ஆகாரம் புசித்தால்தான் உடல் புஷ்டியாக ஆரோக்கியமாக இருக்கும், அதே போலவே தேவனுடைய வசனத்தை அனுதினம் வாசிக்கிறோம். அது நமக்கு காட்டுகிறது, இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லி எதை செய்யணும் என்பது செய்யக்கூடாது என்பதை திட்டம் தெளிவுமாக தேவனுடைய வார்த்தை காண்பிக்கிறது. அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். எங்கே போனாலும் தேவனுடைய வசனம் ஒன்று கொண்டு இருக்கணும்னா முதல்ல நிரப்பணும் இருதயத்தை. தேவனுடைய கட்டளையில் ஆண்டு சொல்ல கட்டளையில் மீறி நடக்கிற மக்களை பார்த்து சொல்றார், திரும்பி வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அவன் கேட்குறான், எதுவும் திரும்பணும். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பாவத்திலே இருப்பாங்க, அஸ்தூரிய பண்ணிட்டு இருப்பாங்க, சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க. நீ சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, நானே கொலையா பண்ணிட்டேன், என்னை பாவி நம்பி கூப்பிடுறேன். அநேக நேரம் தான் மற்றவர்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களுக்காக சொல்றேன். இன்னைக்கு சிகரெட் குடிக்கிற கிறிஸ்தவன் இருக்கான், குடிக்கிற கிறிஸ்தவன் இருக்கான், எல்லா இயக்கத்திலும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன்ற பேரை எடுத்துருங்க தயவு செய்து. ஒன்றும் இங்கே இல்லைன்னா அங்கே. இந்த 2 கட்ட வேலை ஆபத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், லவோதிக்கா சபையை பார்த்து நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, நீ வெதுவெதுப்பாக இருக்கிற உன்னை வாந்தி பண்ணி போடு என்று. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஒரு வேஷம், மனுஷன் இன்னொரு வேஷம் வேண்டாங்க. Let us be transparent. நாம் யோக்கியமான செய்ய நாட வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளை நீ நடக்க மறந்துட்ட, திரும்பி வான்னு அன்பா கூப்பிடுறாரு. இவன் என்ன சொல்றான்? எதில் திரும்பணும்? அடுத்த கேள்வியை பாருங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. என்னை ஏமாத்திட்டீங்க. வஞ்சனை என்றால் இங்கிலீஷ்ல ராப்டுன்னு போட்டிருக்கும், திருடு. ஆண்டவர் சொல்ல, ஏண்டே திருடு, எங்கேயா நாங்கள் திருடணும், எங்கேயா வஞ்சித்தோம்? ஆண்டவர் சொல்றார், எனக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்தவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. நான் இங்கே இருக்க யாரையும் நான் சொல்ல வேண்டும், ரொம்ப நல்லவங்க சொல்றேன். அநேகர் என்ன பண்ணுவாங்க, மாமா சொல்லுவார், சீலஸில் ஒர்க் பண்ணாரு, நல்ல நல்ல காரில் வருவாங்களாம். பணக்காரில் வந்து கேட்பாங்கன்னா, இந்த பைபிள் என்ன இல்லை, பைபிள் 100 ரூபான்னு சொன்னால் கன்செஷன் கொடுப்பீங்களா? ஏற்கனவே அந்த வேதத்தை வந்து குறைச்சி தான் வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை அச்சடிக்க எவ்வளோ யோசிப்பார். வேதத்துக்கு வேற பேசுவாங்க. மாமா சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, செலவுலாம் பண்ணுறாங்க, ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க? கன்செஷன் கேட்குறாங்க. கர்த்தருடைய காரியத்தில் எப்பயுமே கை நீளட்டும், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்படித்தானே ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கொடுத்து யாரும் கண்டுபிடிக்கலாம்? இங்கே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கொடுங்கள், தைரியமாய் கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. அது மட்டுமல்ல, எங்கே போய் சேர்ந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க. அதே நான் சொல்லுவேன். ஆடம்பரமாய் வாழ்கிற மக்களுக்குள்ளே இல்லைங்க, தேவனுடைய சத்தியத்தை எடுத்து செல்கிற மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக போராடுகிற பரிசுத்தவர் அநேகர் இருக்காங்க. தசமபாகம் கொடுக்கணும் சபைக்கு, அதுக்கு மேலே காணிக்கணும். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். இவரோட புதிய ஏற்பாட்டிலே தசமபாகத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்லுதுன்னா, அவனவன் 2 கொரிந்தியர் 9:7 2:9 அவனவன் கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பெரியவன். உற்சாகமாய் கொடுக்கிறார். எவ்வளோ நான் கேட்க மாட்டேன். கால்கேட் கம்பெனி அந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கால்கேட் அவரை கொடுத்து சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய வருமானத்தில் 10 ரூபாய் கொடுத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். 10 1 10 2 ஆக்கினார், 10 3 ஆக்கினார், 10 9. அப்படின்னு அர்த்தம் 1000 ரூபாயில் 900 ரூபாய் ஊழியத்துக்கு 100 ரூபாய் இருக்கு. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சவங்க என்ன பண்ணிட்டாரு? தனக்கென்று ஒரு தொகையை வைத்துக்கொண்டு மீதி எல்லாத்தையும் ஊழியத்துக்கு போட்டார். இன்றைக்கும் கால்கேட் பேஸ்ட் விற்கதா இல்லையா? பேசுவாங்க. கத்திரிக்காய் கொடுத்து யாரும் பிச்சைக்காரன் ஆனதில்லை. வேதம் சொல்லுகிறது, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும்